சாலைக்கும் நம்ம இப்போ கிளம்புறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குறிப்பிட்டிருந்த அந்த ஆலத்தம்படி மட்டும் இல்லை. நம்ம பார்க்கக்கூடியது மணலிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆலத்தம்படி போக போகிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆலத்தம்படியிலேருந்து பொன்னிறையிலேருந்து அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தகரவெளி, அதாவது வந்து புற்றடி மாரியம்மன் கோவில். எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு கோவில் இது. நம்ம சரௌண்டிங்கில் ஒரு பெரிய திருவிழா நடக்கக்கூடிய கோவில் தான் அது. அந்த கோவில் வரைக்கும் நம்ம இன்னைக்கு நம்மளோட விசிட் இருக்க போது. அதனால பண்ணுங்க கூடவே அழகாக வந்தீங்கன்னா நம்ம சூப்பராக அவங்கள கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிற மாதிரி நம்ம இந்த வீடியோக்குள்ளே அழைச்சிட்டு போயிடுவோம். அப்படியாப்பட்ட வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஊருக்கு வாங்கன்னு சொல்றீங்க, அந்த ஊரில் உள்ள ஸ்பெஷலை நம்ம வந்து சொல்றதே இல்லை. அதனால நம்ம முடியல, நம்மளால கரெக்டாக அந்த இடத்துக்கு போக முடியல. இது நமக்கு பக்கத்து ஊருங்கிறதுனால நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால தெரிஞ்ச முக்கியமான சில இடங்களை மட்டும், அதாவது வந்து அந்த ஊரில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஆலத்தம்படி பொன்னிறையில் ஜானகி ஸ்கூல் இருக்கு. அடுத்தபடியாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அது இல்லாமல் புற்றடி மாரியம்மன் கோவில், இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில். அதோட முக்கியமாக விவசாயம் அங்கே அருமையாக அமோக வளர்ச்சல் இருக்கு இந்த வருஷம். நான் இறைவனோட கிருபை அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக. அதை போல சூப்பரான இடத்துல தான் நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். இதுல முக்கியமா நிறைய பேர் வந்து இனிமே சொல்லும்போது வந்து இந்த ஊர் போகணும்னு சொல்லி வேதாரண்யை நிறைய பேர் நோட் பண்ணிருக்கீங்க. வேதாரண்யம் கண்டிப்பா வருவோம். வேதாரண்யத்தை எந்தெந்த இடம் சுத்தி காட்டணுங்கிறதையும் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அதை போல பாத்தீங்கன்னா வாய்மேடு திரும்ப சொல்லிட்டீங்க. வாய்மேடு வந்துட்டு போயிட்டேன். இருந்த போதிலும் இன்னொரு மாதிரி இருப்போம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இடும்போனம் இருக்கு. இடும்போனம் பார்க்க வேண்டியிருக்கு. இதுல வந்து இந்த லடாக் சொன்னவங்க மட்டும் இன்னும் எனக்கு எதுவும் இது பண்ணல. அடுத்தபடியாக சொன்னீங்கன்னா நம்ம லடாக்கும் போறதுக்கு முயற்சி பண்ணிடலாம். மேற்படி இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம், மணலிக்கு முன்னாடி வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மணலி கடத்தில் நம்ம கிராஸ் பண்ணுவோம். மணலியில் வந்து நின்று நம்ம வீடியோ போடல இந்த டைம். எதனால் அப்படின்னு சொன்னாங்க, மணலியில் வந்து அடுத்து தனியாக ஒரு வீடியோ மணலிக்கு பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மணலி சம்மந்தமாக வீடியோ போடலை. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆலத்தம்படி தான் போக போகிறோம். ஆலத்தம்படி போயிட்டு ஆலத்தம்படியிலேருந்து லெஃப்ட் திரும்பினோம்னா இருக்கக்கூடிய அந்த பொன்னேரி ரோட்டில் தான் போகிறோம். அந்த ரோடே ஒரு ஸ்பெஷலான ரோடு தான். அதே மாதிரி அந்த ஆறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு இடமா இருக்கும். இதில் நம்ம வந்து வீடியோ போட்டு நிறைய வீடியோ வந்து வைரலாக இருக்குது. அது காரணம் வந்து உங்களோட சப்போர்ட் தான். அதை போலவே இந்த வீடியோவும் பார்க்கக்கூடிய நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக உள்ளூரில் இருக்கவங்களோட வெளியூரில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஊருக்கு வந்து போக அடிக்கடி வர்றதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்காது. என்கிட்ட அவங்க வேறு வேலையில் இருப்பாங்க. அப்படி உள்ளவங்க வர்றதுக்கு சிரமப்படுவாங்க. அவங்களுக்காக தான் நம்ம இந்த மெயினாக இந்த வீடியோ பண்ணுறோம். ஏன்னா நம்ம டெய்லி வந்து பைக்கில் போயிட்டு வந்துடும். இது சாதாரணம். வெளியூரில் இருக்கவங்களுக்கு நம்ம ஊரை பார்க்கணுங்கிறது ஒரு ஆவலாகவும் ஒரு தேட்டமாகவும் இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்காக தான் நம்ம மெயினாக இந்த வீடியோவை பண்ணுறோம். அதனால என்ன பண்ணுங்க, இந்த வீடியோக்களை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை கொடுக்குறதாக நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். அதனால என்ன பண்ணுங்க, வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றீங்க எனக்கு இந்த மாதிரி ஊருக்கு வாங்க, அந்த மாதிரி ஊருக்கு வாங்க, நிறைய பேர் சொல்றீங்க. இதுல வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஊர்ல உள்ள குறைகள், ரோடு சரியில்லை, அந்த ரோடு எடுத்து போடுங்க, அது மாதிரி எங்களுக்கு பஸ் வசதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி பஸ் வசதி இல்லாத ஒரு ஊர் விட்டுக்கிட்டியா இருந்துச்சு மெயினா. அந்த விட்டுக்கிட்டிய நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டோம்னு, அதுவும் நல்ல பரவலாக போணுச்சு இந்த வீடியோ. அதை போலவே என்ன பண்ணுங்க, நீங்க ஷேர் பண்றத பொறுத்து தான் நம்ம வீடியோக்கள் போகும். அதனால நமக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க எந்த அளவுக்கு ஷேர் பண்றீங்க, வியூஸ் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். அடுத்தடுத்த வீடியோ பண்றது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதனால என்ன பண்ணுங்க, கட்டாயமா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ்ல தான் நம்மளோட ஆர்வம் அதிகமாகும். அதனால மிஸ் பண்ணாம என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்றது யாருமே நிறுத்திடாதீங்க, குறைச்சிடாதீங்க. அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் இதாக இருங்க, நமக்கு கொஞ்சம் ஆர்வம் கொடுக்கறதுக்கு அது வசதியா இருக்கும். அதை போல வந்து இதை மாதிரி பெரிய வீடியோக்கள் நம்ம வந்து போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க குறைஞ்ச ஒரு ஆஃப் டே நமக்கு இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னாக்கா 6 நாள், சில ஊர்களுக்கு போகும்போது ஒரு நாள் வரைக்கும் முழுசாகவே நமக்கு காலியாகிடும். அப்படிங்கும்போது அவ்வளோ ரிஸ்க் தான் நம்ம பண்ணுறோம். செலவுங்கிறது 2ஆம் பட்சம் தான். இருந்தாலும் நம்ம போகிறோம்ல, இவ்வளோ தூரம் போகிறோம், இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் பண்ணுங்க, அந்த வீடியோ வந்து போட்டதுக்கான பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இது வந்து வியூஸ் போணுச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனால பண்ணுங்க, மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதை போல் மன்னார்குடி நண்பர்கள் யாரும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. சில மன்னார்குடியில் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அதுக்காக என்ன பண்ணணும், மன்னார்குடியில் யாராச்சும் அங்கே உள்ளவங்களா இருந்தால் நமக்கு இதில் கமெண்ட்டில் வாங்க, இல்லை ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, அதுக்காக வந்துருக்கேன். மற்றபடி இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரோடு ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ரோடு தான் திருவாரூர் ரோடு. ஒரு நேரம் இருந்துச்சு, ஒரு பஸ்ஸே உள்ளே போயிட்டு வர அளவுக்கு இருந்துச்சு. இப்போ இப்படி கிடையாது. இப்போ ரோடு சூப்பராகவே இருக்குது. அதனால என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்லோ பண்ணாமல் நல்ல வேகமாகவே போயிட்டுருக்கோம்.
ஒரு குறையும் இல்லை. குறை சொல்றது இந்த ஊரில் எனக்கு தெரிஞ்சிருக்கு இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இனிமேல் போக போக என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும். ஓரளவுக்கு நெருங்கி வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடுவோம், நம்ம ஆலத்தம்படி போய் சேர்ந்துருவோம். 2 சைடுமே பாருங்கள் பசுமையாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெல்டா விவசாயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த வருஷம். பரவாயில்ல. அது வந்து கஜா புயலுக்கு பிறகு நம்ம மாவட்டத்துக்கு ஒரு பெரிய லெவலில் பாதிப்பில், அது திருத்துறைப்பூண்டி வந்து ரொம்ப கஜா புயலில் பாதிக்கப்பட்ட ஒரு ஊர். இந்த ஊர் வந்து இப்போதைக்கு அதுக்கு பிறகு எல்லா ஊரும் பாதிக்கப்பட்டுச்சு. கடவுளுடைய கிருபையினால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த இடத்துல பதிவு பண்ணணும். அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சு குறைநிறைகள் இருந்துச்சுன்னா நம்மகிட்ட நம்ம பகிர்ந்துக்குங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல குறை இருந்தாலும் சரி, இல்லை சிறப்பு விஷயங்கள் இருந்தாலும் சரி, நம்ம உணர்ந்து என்ன பண்ணுவோம், வீடியோ போடுவோம். வீடியோ போட்டு எல்லாருக்கும் அதை வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை அடிக்கடி சொல்கிறோம். அதனால் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அது மாதிரி பழமையான விஷயங்கள் எது இருந்தாலும் நமக்கு சொல்லுங்கள். நம்ம அந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்து பண்ணுவோம். அதே மாதிரி ரொம்ப புதுமையான விஷயங்கள் இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள். அதே போல் இந்த உதவிக்கான வீடியோக்கள் நம்ம போடுறோம். அதை அந்த அளவுக்கு வந்து யாரும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. எதனாலும் தெரியல. ஏன்னு கேட்டால், ஒரு உதவிக்கான வீடியோ நம்ம போடுறது அவங்களுக்கு இயலாமை இருக்குது. அவங்களால அந்த ஒரு பொருளாதாரத்தை திரட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதே நம்மளாலே அந்த அளவுக்கு பண்ண கொடுக்க முடியாது. அப்படிங்கிறப்ப ஒரு ஆள் 1000 ரூபா கேட்குறாங்க, நம்மளால கொடுக்க முடியும்னா நம்மளால 100 ரூபா தான் கொடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதே 10 பேர் சேர்ந்து கொடுத்தா 1000 ரூபா ஆகிடும். அந்த மாதிரி கால்குலேஷன்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரியான வீடியோக்களை பதிவு பண்ணுறோம். என்னால் மட்டுமே இதை அவங்களோட தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. ஒரு 10 பேரோ 100 பேரோ 1000 பேரோ 1,00,000 பேரோ இருந்து தான் அவங்களோட தேவையை பூர்த்தி செய்ய முடியுங்கிறப்ப அப்படியாப்பட்ட வீடியோக்கள் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். ஏற்கனவே ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த நன்னிலம் குழந்தைக்காக 5 மாத குழந்தைக்காக ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா யாருமே ஷேர் பண்ணலை. அந்த குழந்தைக்கு வந்து 16 கோடி ரூபா ஒரு ஊசியினுடைய விலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு செலவு பண்ணாங்க அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும். 5 மாத குழந்தைன்னு சொன்னாங்க. அந்த குழந்தைய பற்றி நம்ம யாருமே யோசிக்கலை. ஏன்கிட்ட வந்து சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் நிறைய பேர் இந்த வீடியோ போட்டிருந்தாங்க. நம்ம போட்டிருந்த அதே வீடியோவை சினிமா ஸ்டார்ஸ் வரைக்கும் போட்டிருந்தாங்க. எதனாலனா அவங்களுக்கு வரைக்கும் தெரியும் அந்த அளவுக்கு அதுக்கு தேவை இருக்குது. அவங்களால கூட சினிமா ஸ்டார்னா இப்போ டாப் ஸ்டார் யாருமே அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. நமக்கு என்னென்னு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்ப்போம் பார்ப்பாங்க. மீடியமாக உள்ள ஸ்டார்ஸ் நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. பார்த்தா எனக்கும் அது இதாக இருந்துச்சு. அவங்களாம் போட்டிருந்ததுன்னா எனக்கு பிறகு தான் அவங்க போட்டிருந்தாங்க. அது இருந்த போதும் ஓகே தான். அவங்களோட அந்த மனசு வரணும்ல, யாருக்கும் வேலையை விட்டு அதை பண்ணணும் அப்படிங்கிற மனசு. இப்போ வந்து நம்ம ஆலத்தம்படி வந்தாச்சு. ஆலத்தம்படிலேருந்து லெஃப்ட் திரும்பி பொன்னேரி ரோட்டை பிடிச்சாச்சு. இப்போ இந்த பொன்னேரி ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். இந்த ஆட்டோ ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா எப்போதுமே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஆட்டோ ஸ்டாண்டு. எதனால் அப்படின்னாக்கா, அந்த ஊர் வந்து உள்ளுக்குள்ளே கிராமம் கொஞ்சம் தூரம் அதிகம். அவ்வளோ தூரத்துலேருந்து எல்லாரும் வந்து போக முடியாது அப்படிங்கிறதுனால அதிகமாக ஆட்டோ தான் எடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நைட்டில் நிறைய பேருக்கு வந்து அந்த இடத்துல உடம்பு முடியாமல் போச்சுன்னா அங்கேருந்து வர்றதுக்கு, இங்கே டவுனுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு கம்பல்சரி ஆட்டோ தான். அதனால் ஆட்டோ இந்த ஏரியாவில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பணை கட்டியிருப்பாங்க, தடுப்பு சோறு கட்டியிருப்பாங்க. ரொம்ப தரமாகவும் சிறப்பாகவும் அழகாகவும் இருக்கும். அது கண்டிப்பாக பார்க்கறதே ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய ஒரு ஏரியாவுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து டாப் ரேஞ்சில் உள்ள ஒரு ஆறு இருக்கும்ல, அந்த மாதிரி ஆறு இருக்கிற இடத்துல எப்படி இருக்குமோ அதை மாதிரி இங்கே சூப்பராக கட்டியிருப்பாங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரோட்டு கூடவே அந்த தடுப்பு சுவர் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க, ரொம்ப தூரத்துக்கு வரும். இதில் வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அடுத்தபடியாக ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று இருக்குது. இது வந்து இந்த இடத்துக்கு அவசியமான விஷயம். அந்த ஸ்கூலும் அவசியம்தான், அந்த ஆரம்ப சுகாதார நிலையமும் அவசியம்தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதை சுற்றி வந்து நிறைய கிராமங்கள் இருக்கு. இந்த ஊரை சுற்றி நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கு. அதனாலே இந்த ஊருக்கு ரோடு என்ன பண்ணுது, ரொம்ப அவசியமான ரோடு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அது அந்த திருவிழா காலங்களில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த ரோட்டில் போயிட்டு வர்றது, ஆட்டோ எங்கே ஆற்றுல பிறண்டுருமோ இல்லை வயலில் பிறண்டுருமோங்கிற பயத்தில் தான் ஆட்டோவும் பஸ்ஸும் சரி அப்படி தான் யோசிச்சு போவாங்க. அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. இப்போ ரோடு ரொம்ப தெளிவாக அழகாக போட்டாங்க. நல்லா ஹைட் ஏற்றி போட்டாங்க. அதனால் சூப்பராகவே இருக்குது ரோடு. போகிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நமக்கு எந்த ஒரு எப்படி சொல்கிறது வைப்ரேஷனும் இல்லாமல் வண்டி ஸ்மூத்தாக காரில் போகிற ரேஞ்சில் நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோம். அவ்வளோ ஸ்மூத்து கிடைக்குது. நல்லாவே இருக்குது ரோடு. அதுக்கும் இந்த அரசுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதை போட்ட அரசுக்கு எந்த அரசு போட்டாங்கன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அதனால் இந்த ரோடு சாலை அமைச்சு கொடுத்த அந்த அரசுக்கு நம்ம வாழ்த்தையும் நன்றி சொல்லிக்கிறோம். அடுத்த நம்ம போகிறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும் நமக்கு வீடியோ வரதுக்கு. நாளைக்கு ஒரு நாள் வீடியோ வராது, நாளான்னைக்கு தான் வீடியோ வரும். அதுக்கும் சில காரணங்கள், பிரச்சனைகள், அதனால நம்ம முடியாது. நாளைக்கு நம்ம கண்டிப்பாக வீடியோ கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறேன், இன்றைக்கி வீடியோ பண்ணுறேன். அதே மாதிரி கொத்தமங்கலம் வீடியோ கேட்டிருந்தீங்க. கொத்தமங்கலம் வீடியோ போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். பாதி எடுத்ததோடு நமக்கு வேலை வந்துருச்சு. அதனால என்னாச்சு, மீதி எடுக்காமல் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. நம்ம
அதனால் மீதியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போட முடியும். அது வந்து நாளைக்கு வர முடியாது. அதனால் நாளான்னைக்கு வந்து அந்த வீடியோ எடுத்தால் அடுத்த நம்ம வீடியோ போட முடியும். அதனால் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், நாளைக்கு நம்ம அந்த நாளான்னைக்கு அந்த வீடியோ கொடுத்துருவோம். அடுத்தபடியாக இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் ஆறும் வயலும் ஆடு மாடுகள் இதுதான் சிறப்பு. அது வந்து இதில் பார்த்தீங்கன்னா விவசாயம்னா நெல் தான் மெயின். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உளுந்து பயிர் 2 போடுவாங்க. அது வந்து அந்த கோடையை ஒட்டின மாதிரி, அதை வந்து அறுப்பறுத்த பிறகு அது மேலே என்ன பண்ணிடுவாங்க, உளுந்து. ஏன்னு கேட்டால் உளுந்து எதனால நம்ம ஏரியாவில் போடுறாங்கன்னா, உளுந்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்துக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. உரம் கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. அது அந்த அறுப்பறுக்கும் போது இருக்கும்ல அந்த ஈரம், அந்த ஈரத்துலேயே என்ன பண்ணுவாங்க, உளுந்த ஊற வச்சு தெளிச்சு விட்ருவாங்க. அதை தெளிச்சு விட்டா அழகாக அந்த பனிப்பதத்திலேயே அது முளைச்சி வந்துடும். அடுத்த கோடையில் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துருவாங்க. அது வந்து எப்படின்னா எக்ஸ்ட்ரா லாபங்கிற மாதிரி தான் அந்த உளுந்துங்கிறது. அது வந்து கரெக்டாக பராமரிக்கணும். ஆடு மாடு இறங்கிடாமல் பராமரித்தா மட்டும் போதும், உளுந்தில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் இப்போ நிறைய இடங்கள்ல அது மாதிரி பராமரிப்பு பண்ண முடியல. சில பேர் அதை வந்து உளுந்து விதைக்கிறாங்க, சில பேர் விதைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் தொடர்ச்சியாக பண்ணாதனால ஆடு மாடுகள் உள்ள நுழைஞ்சுது. இதனால என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இப்போ உளுந்து இந்த ஏரியாவில் மெயின்டைன் பண்ணுறதில்ல. இப்போ நான் இந்த வாட்டி நல்லா விவசாயம் நல்லா இருக்கனால, பனி மழை எல்லாமே நல்லா இருக்கனால பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. நெருங்கியாச்சு. நம்ம இப்போ பொன்னிறை கடத்தல்கிட்ட வந்தாச்சு. சரியா, இந்த பொன்னிறை கடத்தலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் வந்து மினி பஸ் வரும். மினி பஸ் வரும், ஒரே ஒரு சிஆர்சி வரும்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக வேறு ஒன்றும் வராது. மினி பஸ் 1ஓ 2ஓ வரும் அந்த இடத்துக்கு. வேறு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கும் அப்படி தான். அந்த நினச்ச நேரத்தில் டக்குன்னு வெளியில் ஊரை விட்டு வெளியில் வரணும்னு சொன்னால் ரொம்ப சிரமம். பைக்கு, காரு, இல்லை ஆட்டோ, இந்த மாதிரி விஷயங்களில் தான் அவங்க வர முடியும். எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க. விவசாயம் இப்போ ஏதோ ஒரு 2 வருஷமாக கொஞ்சம் கை கொடுத்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் நிறைய ரொம்ப லாஸ் ஆனிச்சு. அந்த நேரத்துலலாம் அவங்களுக்கு ரொம்ப சிரமம், வறுமையில் தான் இருந்தாங்க. இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை போல் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலில் வந்து ராடனம்லாம் போடுறது வந்தாங்கல்ல, அவங்களாம் வந்து இங்கே மாட்டிட்டாங்க. கொரோனா லாக்டவுன்லையும் போட்டாங்க. அவங்களுக்கு சோத்து கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ அங்கே உள்ள மக்கள் தான், அந்த தெருவுள்ள மக்கள் தான் அவங்கள கவனிச்சிட்டாங்க. அவ்வளோ ஒரு நல்ல மக்கள் தான் அவங்க. வந்து அவங்கவுங்களோட செயல்பாட்டில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னோன்னே எல்லாருமே ஒன்று கூடி அந்த மக்களுக்கு உணவளிக்கிறதுலேருந்து அவங்களை கவனிச்சதுலேருந்து எல்லா விஷயமும். ஏன்னுட்டா அங்கேருந்து வந்து கோயில் திருவிழாக்காக எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்துருக்காங்க. கடை போடுறவங்க, ராட்டனம் போடுறவங்க, அது மாதிரி உள்ளவங்கலாம், சர்க்கஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வந்த பிறகு லாக்டவுன் போட்டாச்சு. அதனால் அவங்களால ரிலீஸ் ஆக முடியாமல் ரொம்ப சிக்கலில் மாட்டிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த ஊர் மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து மழை இருந்தாலும் மழை தண்ணி நின்றுடும். அதை மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு ஒரு பள்ளமான ஒரு ஊர். அதுபோல் கோடையில் பார்த்தீங்கன்னா வறண்டு விடும் பூமி, தண்ணி கூட இங்கே சிரமப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். அப்படியாப்பட்ட ஊர் தான் இந்த ஆலத்தம்படியிலேருந்து உள்ளே வரக்கூடிய பொன்னிறை. அது இல்லாமல் தகரவள்ளி. தகரவள்ளிங்கிறது ஒரு தனி தீவு மாதிரி, ஒரு குறுகிய வீடுகள் தான் இருக்கும். அதாவது ஒரு 20-21 வீடு தான் மொத்தமே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஏரியாவுக்குள்ளே. அது வந்து ஒரு சின்ன குட்டி தீவு மாதிரி தான் இருக்கும் அந்த இடம். இந்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம பசுமையாக இருக்கிற நேரத்தில் போகிறதுனால உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். இந்த ஸ்கூலுக்கிட்ட வந்தாச்சு நம்ம. அந்த ஜானகி அண்ணி ஸ்கூல் சொன்னேன்ல, அந்த ஸ்கூலை நம்ம நெருங்கியாச்சு. இதுதான் ஜானகி அண்ணி ஸ்கூலு. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக பெரிய காம்பவுண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்கும். அது வளைஞ்சு போகிற வரைக்கும். அது வந்து பெரிய மருத்துவ முகாம்லாம் நடத்துகிறாங்கன்னா இந்த இடத்துல தான் நடத்துவாங்க. நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆலத்தம்படியில் உள்ள ஜானகி அண்ணி அரசு மேல்நிலை பள்ளிக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஸ்கூலோட ஸ்பெஷல் சொல்லணும்னா, இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் படிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து இங்கே தான் படிப்பாங்க. இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ஸ்கூலு. இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ லெவலில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்கலாம் வந்து இந்த ஸ்கூலில் படித்தாங்க. இந்த ஸ்கூலில் படித்து நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக சொல்லணும். அதுக்கு வந்து சப்போர்ட் இந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கனால இந்த ஸ்கூல்ல படிச்சவங்க நிறைய பேர் நிறைய பெரிய இடங்கள்ல இருக்காங்க. அதே போலவே என்ன பண்ணுங்க, அரசு பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்கூல்ல சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொடுக்கலாம். அதை விட முக்கியமா பாத்தீங்கன்னா அரசு சார்ந்த உதவிகளை நம்ம பெறதுக்கு இந்த ஸ்கூல்ல படிச்சா மட்டும்தான் நமக்கு அதுக்கான சப்போர்ட் ஃபுல்லா கிடைக்கும். அதனால மிஸ் பண்ணாம பண்ணுங்க, நம்ம குழந்தைகளை தனியார் பள்ளியில சேர்க்காம இத மாதிரி அரசு பள்ளிகள்ல சேர்த்து நம்ம அரசுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, குழந்தைகளுக்கும். இந்த ஸ்கூல்ல படிச்சீங்கல்ல நிறைய பேர் பெரிய பெரிய இடத்துல பெரிய பெரிய பதவிகள்ல இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க கமெண்ட்ல யார் யார் என்னென்ன பதவிகள் இருக்குங்கிறத கண்டிப்பா பதிவு பண்ணுங்க.